Hello friends, welcome back to Priya Vijay Kitchen's vlog. இந்த vlog வந்து போன vlog-ஓட continuity தான். போன vlog-ல வந்து cast iron pan-ல potato fry, அப்புறம் வந்து புதினா டீ, வேர்க்கடலை சுண்டல் இதெல்லாமே பார்த்திருந்தோம். ஸோ நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபியை இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே ஃப்ரீசரில் நான் ஆல்ரெடி வந்து மட்டன் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். 2 days ஆச்சு வாங்கி. ஆக்சுவலாக 2 பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். ஒன்று வந்து சூப்புக்காகவும், இன்னொன்று வந்து ஒரு கிரேவியில் குழம்பு மாதிரி பண்ணிக்கலான்ட்டு. பட் ஆனால் எனக்கு சூப் பண்ண கொஞ்சம் கூட டைமே இல்லை. ஸோ அதனால் 2யுமே போட்டு இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு மாதிரி பண்ணிடலாம். நைட்டுக்கு சப்பாத்தியும் போட்டு இந்த குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த 2 பாக்ஸுமே இப்போ வந்து குழம்புக்கு தான் போக போகுது. எவ்வளோ பெரிய பீசஸாக இருக்குது பாருங்கள். இது காலையிலேயே எடுத்து வச்சுருந்ததுனால ரெடியாக இருக்குது இப்போ சமைக்கிறதுக்கு. இதுக்கு மசாலா பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அப்புறம் மட்டன் வேக போகிறதுக்கு குக்கர் ஒன்று நமக்கு வேணும். அதனால் 2 கடாய் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாயும் ஒரு குக்கரும் எடுத்து வச்சுக்கிறேன். மசாலா அரைக்கிறதுக்கு முதல்ல பொருள் எல்லாத்தையும் வறுத்து தான் நான் அரைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். என்னதுமா? சீரகம் வேணுமா? பிடிக்குமா சீரகம்? எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இந்த கசகசா வந்து நல்லா மொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம வறுக்கணும். கூடவே காரத்துக்கு காய்ந்த வத்தல் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 6லேருந்து 7 கிராம்பு, அடுத்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 இன்ச் சைஸுக்கு இஞ்சி, ஒரு 10-12 பூண்டு பல்லு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மொறுன்னு இப்போ அதை வந்து வறுத்து எடுக்க போகிறோம். இது வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். நம்ம முதலையே கசகசா போட்டுறனால நல்லா மொறுன்னு வந்துடும். செம்மையாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரைச்சி குழம்பு வச்சோன்னா. இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் வதக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம். ஸோ அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலாக கசகசா எதுவுமே ஃபுல்லாகவே எடுக்கவே வரவே இல்லை. ஸோ பரவாயில்லன்ட்டு அதோடையே இப்போ வந்து நான் அடுத்து வெங்காயம் சேர்க்க போகிறேன். எப்போ கசகசா போட்டாலும் அப்படி தான், மிக்சியில் போட்டாலும் அப்படி தான் இருக்கும், கடாயில் போட்டாலுமே அப்படி தான் இருக்கும், ஒட்டிக்கிட்டு வரவே வராது. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். இங்கே வந்து ஒரு நாட்டு தக்காளியும் ஒரு பெங்களூர் தக்காளியும் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நான் நல்லா நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசியட்டும், மூடி வச்சிடுறேன். இப்போ சூப்பராக மசிஞ்சிருச்சு. இதையுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா ஆற வச்சிடலாம். வதக்கின பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா கலந்து வச்சிட்டோன்னா நம்ம மிக்ஸி போட்டு மசாலா அரைக்கும் போதில் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து மசாலாலாம் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய ஜாராகவே நான் எடுத்துக்கிறேன். முதல்ல இதை தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்று எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன்.
சரி, கழுவி வச்சுருந்தா அந்த மசாலா தண்ணியவே ஊற்றிக்கிறேன். வேணும்னா மேலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணியாக அரைக்கணும். ஏன்னா இந்த தண்ணியில் தான் நம்ம வந்து மட்டனையே வேக விட போகிறோம். இந்த அளவுக்கு தண்ணியாக அரைச்சிக்கணும். அடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ரொம்பலாம் சின்ன வெங்காயம் தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த குழம்புக்கு மட்டன் எல்லாம் தனியாலாம் வேக வைக்க வேண்டாம். நம்ம வந்து இந்த கிரேவிலேயே தான் நம்ம மட்டனை வேக விட போகிறோம். ஸோ நம்ம இந்த கிரேவிலேயே வெந்து வரனால மட்டன் வந்து செம்ம டேஸ்ட்டில் வரும். குக்கர் காயவும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். அடுத்து நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயம், நல்ல சின்ன வெங்காயம் நல்லா வதங்கையுமே நம்ம எடுத்து வச்சிருந்த மட்டனை சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா அதுலேருந்து தண்ணீர் விடும். அது வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டோன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அதுலேருந்து தண்ணீர் எல்லாமே வெளியில் வரும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தண்ணீர் வந்திருக்கு. இன்னுமே தண்ணி நிறையா வரும். ஸோ அதனால் இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நான் மூடி போட்டு வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணீர் நிறையா வரட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி சேர்ந்துருக்குதுன்னு. ஸோ இந்த அளவுக்கு போதும். அடுத்து வந்து நம்ம இதில் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இதோட கூட கொஞ்சமாக தண்ணீர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் ஊற்றி அரைச்ச தண்ணி எல்லாம் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு வரும். ஸோ இந்த மசாலா இதிலேயே தான் மட்டனை வேக விட போகிறோம். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வரையும் ஸ்லோ பண்ணி கரெக்டாக 30 நிமிஷம் தாராளமாக நீங்கள் வந்து யோசிக்காமல் 30 நிமிஷம் தாராளமாக நீங்கள் வைக்கலாம். அதுவும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய பீசஸாக இருந்தது அப்படின்னா 40 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ மட்டன் வேகிறதுக்குள்ளேக்குமே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சப்பாத்தி வந்து கரெக்டாக மீதி விழாமல் கரெக்டாக மாவு பிசையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மெஷர்மெண்ட்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கப்புக்கு வந்து எனக்கு வந்து 5 சப்பாத்தி வரும். இது வந்து நார்மலாக நம்ம வச்சுருக்கிற மெஷரிங் கப்பு தான். ஒரு கப்புக்கு 5 சப்பாத்தி வரும். நான் போடுற சைஸுக்கு இங்கே வந்து நான் 2 கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ தேவைக்கேற்ப உப்பு போட்டு கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணீர் ஊற்றி பிசைஞ்சிட்டோன்னா சப்பாத்தி வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும் உங்களுக்கு. ஸோ தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே கண்ணளவு தான். சப்பாத்திக்கு மட்டும் ஒரு குத்து மதிப்பாக ஊற்றி பிசைஞ்சிடலாம். பூரிக்கு நான் மட்டும் கரெக்டாக மெஷர் பண்ணி நான் ஊற்றிக்குவேன். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு மாவை திரட்டிட்டு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே மாவை தூவி விட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோன்னா நல்லா ஒன்று போல் திரண்டு வரும். உங்களுக்கு நான் பக்கத்தில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் திரண்டு வரும். நல்லா சாஃப்டான சப்பாத்திக்கு வந்து 2 டிப்பு தான். நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் ஊற்றணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பிசையணும். இந்த 2 டிப்பை நம்ம ஃபாலோ பண்ணாலே சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக வரும். இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அடுத்து மட்டனுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றணும். ஸோ அதுக்கு எனக்கு தேங்காய் எடுத்து அரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே என்ன செய்கிறேன்னா ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா தேங்காய் பால் ரெடி ஆயிரும். இது வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒன்றும் டேஸ்ட்லாம் டிஃப்ரென்ஸ்லாம் வராது. உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். மார்னிங் ஆஃபீஸ்க்கு சமைக்கும் போதில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொரியலுக்கு போடுறதா இருக்கட்டும், இல்லைனா தேங்காய் பால் எடுக்கிறதா இருக்கட்டும், டக்குன்னு நமக்கு வந்து சமையலை முடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து 30 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. 30-35 நிமிஷம் வச்சுட்டேன். ஸோ அதை ஆஃப் பண்ணி போட்டுட்டு அது ப்ரெஷர் அடங்குறதுக்குள்ளேயும் சப்பாத்தியை போட்டு வச்சுட்டோன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும்.
எனக்கு எப்பயுமே சப்பாத்தி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரவே வராது. நம்ம மெனக்கிட்டு எஃபர்ட் போட்டு ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்கணும்னு நினச்சி தேய்ச்சா தான் எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஏதோ ஒரு நினைவில் தேய்ச்சோன்னா அது கண்டிப்பாக எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரவே வராது. இவங்க அப்பா எப்பயுமே என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ ஏதாச்சும் காம்படிஷனுக்குலாம் போக போகிற, அங்கே போய் உனக்கு முதல்ல சப்பாத்தி ரவுண்டாக சுடுறவங்க தான் செலக்ட் ஆக போகிறாங்கன்னு சொல்ல போகிறாங்க, நீ தோத்துட்டு வீட்டுக்கு வர போகிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து என்ன சொல்ல, நான் ரொம்ப கவனமாக இப்படி தேய்ச்சி அப்படி தேய்ச்சி போட்டால் தான் எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப்லேயே வரும். ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள், எப்படி ரவுண்ட் ஷேப்பில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய சேட்டுக்காரங்க வீடியோலாம் பார்ப்பேன். ஒரு குட்டி பாப்பாலாம் யூடியூப்பில் சூப்பராக போடும் ரவுண்ட் ஷேப்பில். எனக்கு அது வரவே வராது. அவ்வளோதான். இப்போ சப்பாத்தி எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இங்கே குழம்பு எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா தகன்னு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இது பெரிய பீஸ்னால ரொம்ப பீஸ் வந்து கலரலை. இதே குட்டி குட்டி பீஸாக போட்டிருந்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகி இன்னும் டேஸ்ட்டாக வரும். திரும்பியும் அடுப்பை ஆன் பண்ணி லைட்டாக அதை கொதிக்க விட்டு, கொதி வந்ததும் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வரணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிக்கிறேன். அவ்வளோதான். சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி வச்சு மட்டன் குழம்பு வச்சு இப்போ சாப்பிட வேண்டியதுதான். மட்டன் வந்து எவ்வளோ டெலிகேட்டாக வெந்திருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சூப்பர் சாஃப்டாக வெந்திருந்துச்சு. ரொம்ப சுடுது, என்னால் தூக்கவே முடியல. கண்டிப்பாக இந்த மட்டன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நான் இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற கேப்பில் சுக்ரித் வந்து நான் போட்டிருந்த சப்பாத்தி மாவுலேருந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டுட்டு வந்து என்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கேன், நீங்களே பாருங்கள். மாமிஸ் பர்த்டேக்கு என்ன பண்ண போகிற? யூ ஆர் மேக்கிங் கேக்? ஓகே. எங்கே போகிற? இங்கே வா. இங்கே வா, போதும் இருக்கிற ஜாமா போதும், வா. தண்ணி ஊற்றக்கூடாது. என்ன எடுத்துட்டு வர? பேஸ்ட் எல்லாம் போட்டு யாராச்சும் கேக் செய்வாங்களா? ஏன் பட்டோ, இது என்ன கேக்கு? ஓரியோ கேக்கா? ஓரியோ பிஸ்கட்லாம் இருக்கு. பேஸ்ட் சாப்பிடலை, காலியான பேஸ்ட் வச்சிருக்கான். இங்கே காட்டு, உன்னோட ஏப்ரானை காட்டு பார்ப்போம். இங்கே உன் ஏப்ரான் காட்டு பார்ப்போம். கரெக்டாக போடல நீ. க்யூட்டாக இருக்குடா. ஐயோ, என் ஏப்ரான். ஏப்ரான்ல தடவாதடா. Mommy, I want water. Enough. Water is enough. என்ன பண்ற சுக்ரித் குட்டி? அம்மா பாரு. என்ன பண்ற? This is my cake. This is your cake? Yes. Okay. First and fourth powder. Okay. First and two. And first and two. Okay. Then I will answer. And first and some. Green. Oh my God. This
ஏய் அதெல்லாம் மேக்னெட் பட்டு வேஸ்ட் பண்ணாத. இங்க பாரு. இப்பெல்லாம் பண்ண கூடாது சரியா? சரி போதும் வா. Mommy. I want pancakes. You want pancake? என் டம்ளரு, என் ஃபில்டரு, என் ஏப்ரானு எல்லாம் நாஸ்தி பண்ற குட்டி. I want first and nadu chocolate. First and chocolate and mix. And mix. Okay. Then banana. Banana. Okay. This is mine. Then next. What's up with the time? And this is mine. This is cream. Cream. Okay. Okay. First Then powder. Okay. Which powder? This is mine. Which powder? This is mine. See, I show it. This is VMT a car. Huh? And bun and cake. Okay. போதுமா விளையாண்டது? No. ஸோ இதோட நான் இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog இல்லை இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.